வணக்கம். இப்போ முகம் பராமரிப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். முகம் பராமரிப்பு ஒரு மனுஷனோட மொத்த உருவத்திலையுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது வந்து ஃபேஸ் தான், முகத்தை தான் பார்ப்போம். அந்த முகம் வந்து பளபளப்பாகவும் ஷைனாகவும் இருக்குதுனாக்கா அவங்க ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது அர்த்தம். ஆனால் ஒரு சிலர் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க பொலிவாகவும் தெரிவாங்க. ஆனால் ஸ்கின் டைப் வந்து 4 இருக்குது. 4 டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது. ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின். இந்த 4 ஸ்கின்னோட ப்ராப்ளமேட்டிக்கான விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நார்மல் ஸ்கின்க்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நார்மல் ஸ்கின் வந்து வீட்டில் இருந்தே என்ன யூஸ் பண்ணால் அவங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே பொலிவாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மல் ஸ்கின்க்கு வந்து எலுமிச்சம்பழ சாறு, தேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸில் சோக் பண்ணோன்னாக்கா அது வந்து நல்ல மாய்ஸ்சராகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல க்ளோயிங்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பால் ஏடுமே வந்து தேனோடு மிக்ஸ் பண்ணி நம்ம பால் ஏடுமே யூஸ் பண்ணலாம், போட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு சொல்லியிருக்கேன். நார்மல் ஸ்கின்லேயே வந்து ஒரு சிலருக்கு வந்து அங்கங்கே வந்து நார்மல் ஸ்கின்னில் வந்து பிம்பிள் வந்தால் நார்மல் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக மாற நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த கரும்புள்ளி மாதிரி பிம்பிள் வந்ததுன்னா அந்த நார்மல் ஸ்கின்ல வந்து கரும்புள்ளி மாதிரி டாட் தெரியும். அந்த டாட்டை வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே அதை க்யூர் அவங்க சரி பண்ணிக்கணும். சரி பண்ணுறதுனால என்ன பண்ணணும், தேன், லெமன், பால் ஏடு இது 3த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ½ hour மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அதை முடியலனாலும் ஒரு 20 மினிட்ஸாவது வச்சு ஃபேஸுக்கு வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதில் வந்து கவர் பாலை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பசும்பால் கிடைச்சா பசும்பால் யூஸ் பண்ணணும். இந்த பால் வந்து காய்ச்சிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. காய்ச்சறதுக்கு முன்னாடியே இந்த பேக்கில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தம் மாவும் யூஸ் பண்ணலாம். பைத்தம் மாவு கூட வந்து தேனும் லெமன் 2 ட்ராப் விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டோன்னாக்கா அந்த கரும்புள்ளியும் மறையும். இது வந்து நான் நார்மலாக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து சொல்கிறது இந்த டிப்ஸு. இப்போ வந்து ஆயிலி ஸ்கின் பார்ப்போம். ஆயிலி ஸ்கின்னா எண்ணெய் பசை இருக்கிற ஸ்கின்னு. இந்த எண்ணெய் பசை இருக்கிற ஸ்கின் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு ஏஜ் ஆனால் மாதிரியே தெரியாது. எப்போவுமே வந்து எண்ணெய், அதாவது அந்த ஆயில் சுரக்கிறதுனால அவங்க ஸ்கின் மாய்ஸ்சராகவே தெரியும். ஆனால் பிம்பிள் அதிகமாக வரும். அது வந்து அந்த பிம்பிள் வர இடத்துல வந்து ஓப்பன் போஸ் ஆகும், அதாவது துவாரங்கள். அந்த பிம்பிள் வந்து மறையிற இடம் வந்து ஹோலாக நமக்கு தெரியும். இப்போ அந்த ஹோல்ஸ், அதாவது பிம்பிள்ஸ் எதனால் வருதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதிகமான கொழுப்பு ஐட்டம்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் அவங்க சாப்பிட்லாம். கொழுப்பு நிறைஞ்ச அதாவது சீஸு, பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டோன்னாக்கா அந்த ஆயிலி ஸ்கின்க்கு வந்து அதிகமாக பிம்பிள் வரும். அந்த பிம்பிள் வந்து மறையிற டயத்தில் அந்த இடத்துல ஹோல் வரும். இப்போ தக்காளி, ஸ்வீட் லைம், சாத்துக்கொடி ஜூஸும் தக்காளியும் மிக்ஸ் பண்ணி அந்த போஸில் வந்து கவர் பண்ணலாம். கொஞ்சம் சும்மா இருக்கும்போதே அப்படி அதில் வந்து லைட்டாக போட்டு ரப் பண்ணலாம். இது டே டு டே பண்ண முடியுமான்றது டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்வீட் லைம் வந்து ஒத்துக்காது. அப்படி இல்லைனாக்கா நம்ம அதிமதுரம் இருக்குது பாருங்கள், அதிமதுரமும் இந்த தக்காளி ஜூஸும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ், 20லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வீக்லி 2 போட்டோம்னாக்கா அந்த போஸ் ஓப்பன் ஆகிறது வந்து க்ளோஸ் ஆகும். பிம்பிள் மறைஞ்சி அந்த போஸ் ஓப்பன் ஆகிற இடம் வந்து, அதாவது அந்த குழியாக தெரிகிற இடம் வந்து கவர் ஆகும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து வேப்பலை, துளசி இது 2யும் வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேக்காகவும் போட்டாலும், சப்போஸ் வந்து பிம்பிள் வர்றதுக்கு வந்து இந்த பாக்டீரியா, வேப்பலைன்றது வந்து பாக்டீரியான்னு சொல்லுவோம், துளசியும் அந்த மாதிரி தான். இது வந்து இந்த மாதிரி பேக் போடுறதுனால பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நேயர்களே, ட்ரை ஸ்கின்னும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் என்ன பண்ணலான்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம்.